ஹாய் காய்ஸ், நம்ம உள்ளே ஒரு ஜூ ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ளே தான் வந்திருக்கோம். ஒரு ஆளுக்கு 10 வழி கேட்குறாங்க. இங்கே வாங்க உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது, என்னென்ன சிலை இருக்குது எல்லாத்தையும் பார்ப்போம். வெளில டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துருந்துச்சு. அதை நம்ம வீடியோவில் போடுறோம், கண்டிப்பாக பாருங்கள். செம்மையாக டான்ஸ் ப்ரோக்ராம் நல்லா செம்மையாக இருந்துச்சு. வெளில அந்த கிளியை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே நல்லா வெளியே இருக்குது. நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். பாட்டு சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உள்ளே டான்ஸர் போயிட்டுருக்காங்க. நம்ம உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஆமை இருக்கு உள்ள. நம்ம ஊர் சிலேபி மீன் இருக்கு, ஆனா நம்ம ஊர்ல ஒரு மாதிரிலாம் இல்லை. ஆமை இருக்கு, பிள்ளையார் சிலை இருக்கு. இடம் பார்த்துருக்கீங்களா? உள்ள உள்ள என்ன இருக்கு, எல்லாம் இல்லை கலர் கலராக லைட் அடிச்சு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா பார்க்க அப்படியே ஒரு கலரா இருக்கு உள்ள. ஆனா சிலைலாம் நிறையா உள்ளே நிறைய சிலைலாம் இருக்கு. கடவுள் சிலை, எல்லா கடவுள் சிலையும் இருக்காட்டு. உள்ள வாங்க காட்டுறேன். நிறையா ராமன் சீதை அந்த புராணோட கதை அங்க அந்தந்த இடத்துலயும் ஒவ்வொரு அந்தந்த இடத்துலயும் போர்டுல அந்த வரலாறு எழுதி வச்சிருக்காங்க. அந்த அவதாரம், கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம் எல்லாம் இருக்கு. சிலைலாம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கங்க அவங்கவுங்க வரலாறுலாம் போட்டு வச்சிருக்காங்க. நீங்களும் உள்ளெல்லாம் பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. உள்ள பிளேஸ்லாம் உள்ள என்ட்ரிலே டிக்கெட்டு கொடுத்து அந்த பக்கம் பூங்கா, இந்த பக்கம் குகை. உள்ளே தான் ஒரே இடம் தான் இருக்குங்களா. கவனமாக வாங்க உள்ள இல்லை வேற என்ன இருக்கு. எல்லா இடத்துலையும் சிலை, விஷ்ணு, மகாவிஷ்ணு, படத்தை வடிச்சுனாலே போயிருந்தாலே வாய்ஸ் முன்னாலே மேல போடுறா. திருநாள் சம்பந்தம், சம்பந்தர், நீ மணிக்கவாசர் சம்பந்தம், திருநாள் சம்பந்தம். ஓடு ஆன் பண்ணு. ஆனாலும் அது நமக்கு ஒரு பெருமை தான். சீதை ஆனா அடுத்து இப்படி வந்தீங்கன்னா திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் கோவில். தமிழ்நாட்டில் திருச்சி மாநகரத்தில் குன்றில் மீது சிவபெருமான் கோவில் உள்ளது. அதனாலதான் மலைக்கோட்டை கோவில். அதான் சொன்னேன். நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த முக்கியமான கோவில் இருக்கோ அந்த கோயிலோட இந்த குகைக்குள்ள அந்த சிற்பமா செதுக்கி அந்த இடத்துல அவங்கவுங்க பேரெல்லாம் குறுக்கிட்டு இருக்காங்க. கண்டிங்களா? உள்ள வாங்க. எல்லாம் என்னென்ன சாமி நம்ம ஊர்ல உள்ள கடவுள் தான் இருக்காங்க. யாரு? ஓம் முருகன். இது 10 மலை முருகன். இந்த ஒரு முருகன் யாரு? அக்னி அவதாரம். இங்க வந்தீங்கன்னா 9 அவதாரம் இருக்கு. என்னென்ன அவதாரம்னா கல்கி அவதாரம், கிருஷ்ண அவதாரம், பலரடி ராமர் அவதாரம், பாரத ராம அவதாரம், அவதாரமா நரசிம்மர் அவதாரம், வாராகியம்மன் வாராகியம்மனுக்குலாம் ஒரு பெருமையே இருக்கு. எங்க போனாலும் வாராகியம்மனை கும்பிட்டு போனா அது வெற்றி தான். அந்த அவதாரம்லாம் முன்னாடி படிச்சிருக்கேன், ஆனா இப்ப ஓரளவு அவதாரம் தான் நான் இருக்கேன். எனக்கு குர்ம அவதாரம், மர்ச்ச அவதாரம். இங்க இந்த 9 அவதாரம் இதுக்குள்ளே வச்சிருக்காங்க. அந்தந்த அவதாரத்துல எந்த மாதிரிலாம் இருந்தாங்க, கடவுள் எந்த மாதிரிலாம் இருந்தாங்க, எப்படி சொல்றது, சிம்ம அவதாரம், அந்தந்த அவதாரம்லாம் அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பக்கம் போகும். இந்த பக்கம் திருப்பதி வெங்கடாச்சலபதி சொல்ல வேணும், உலகத்துக்கே தெரியும் திருப்பதி வெங்கடாச்சலபதி.
ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு உள்ளதுதான் முன்னாடி. இப்போ ஆந்திராவுக்கு கொடுத்துட்டு மெட்ராஸை நமக்கு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் திருப்பதி தமிழ்நாடு. சரிங்களா? அடுத்து லட்சுமி பாருங்க, ராமலிங்க சுவாமி வடலூர். ராமலிங்க சுவாமி வடலூர் அவர் ஏற்றிய தீபம் இன்னும் பல பேர் பசியை போக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த இடத்துல எப்போ போனாலும் சாப்பாடு, பசங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு. அதனால தான் வள்ளலாருங்கிறது கொடை வள்ளல். அந்த வட்டம் வடலூரில் வாழ்ந்தார் பசிப்பினியை போக்க வேண்டுமென்று. அந்த ஒரு வசனம் போதும். அவங்க யாரு? வாங்க அடுத்த வீடு. இங்க என்ன இருக்கு? இல்ல திருத்தணியா? திருத்தணி 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 முருகன் கோயில். அதுவும் மலையிலான இருக்கும். ஆனா என்னன்னா அந்த கோயில் பண்ணாங்கல்ல, அந்த கோயில் எப்படி சொல்றது, அந்த கோயில் எந்த மாதிரி போட்டோவில் இருக்குமோ அந்த மாதிரி வரைஞ்சி அந்த பக்கம் அந்த சாமியோட பேரு, ஆனா அதோட சிலை பக்கத்துல வச்சிருக்காங்க. சரிங்களா? என்னன்னா முருகர், திருத்தணி முருகர் அங்க இருக்காங்க. திருச்செந்தூர்னா திருச்செந்தூர் அந்த இடத்துக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். திருப்பம் கிடைக்குமா? திருச்செந்தூர் போனா திருப்பம் கிடைக்கும். என்ன கலியுத நாயர், கலியுத நாயர் அந்த தலையில இருந்து தண்ணி வர்றதுதான் போட்டிருக்காங்க. ஓ முருகர் பெருமான், முருகர் பெருமான் வள்ளி தெய்வானோட காட்சி அளித்து எடுத்தோம். அது எங்க இருக்கு? அழகர் கோயில். அழகர் கோயில் இருக்கு. இங்க என்ன இருக்கு? அசுரர்கள், அசுரர்கள் கொன்ற இடம். பழனி முருகரா? பழனி முருகர் இருக்காங்க. பழனி முருகர் அப்படியே எந்த பக்கம் வந்தீங்கன்னா சுவாமிமலை, எங்க ஊரு சுவாமிமலை முருகன் கோயில். அதோட ஹிஸ்டரி இதுல இருக்கு. கடவுளுக்கு என்னது, அவங்க அப்பாவுக்கு புத்திமதி சொன்ன கோயில் சுவாமிமலை. நல்லா அங்க போனா நல்லா அந்த சாமி பார்த்துட்டா நல்ல படிப்பு வரும். அதனால இந்த பக்கம் வந்தீங்கன்னா பிரம்மரை சிறையிட்ட காட்சி. பிரம்மர் ஒரு தவறு பண்ணனால அந்த சிறையிட்ட வரலாறு அதெல்லாம் தெரியும். அதனால தவறு பண்ணனால சிறையில அடைச்சாரு முருகர். எல்லா சிலையும் காமிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குகைக்குள்ள கடவுளோட சிலைகள், எல்லா கடவுளோட சிலையும், எல்லா ஊரோட பெருமையும் அது எல்லாமே இங்கே வடிவமாக அமைச்சு அங்கே கீழே அந்த கோயிலோட வரலாறு, ஹிஸ்ட்ரி எல்லாம் எழுதிருக்கேன். நீங்களும் வாங்க உள்ளே வந்துட்டு படித்து பாருங்கள். ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. யார் யார் எப்பேற்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. எப்பேற்பட்டவங்கன்னா இப்போ வள்ளலார் இருந்தாங்கன்னா வள்ளலார் எப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான ஹிஸ்ட்ரி அதில் இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து படித்து நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம வந்து இந்த இடம் குகை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அந்த பக்கம் பார்க் இருக்குது, பார்க்கு போய் சுற்றி கட்டுறோம். இந்த பக்கம் குகை முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்க்குக்கு போகலாம். வாவ், புலவர். புலவர் இல்லடா, கோழி இருக்காங்க. கெடுப்பாறை இல்லாம கெடுமா போடி அக்கா பாரு. திருவள்ளூர் அம்மா எத்தனை திருவுருள் இருக்கு? 240 வரைக்கும் இருக்கு. இப்போ இதுல அங்க ஆரம்பிச்சிருக்கல திருக்குறள். இங்க இருக்கு ஃபுல்லா. இந்த குகைக்குள்ள வந்தீங்கன்னா 1330 குறளும் அந்த கல்வெட்டில் எழுதி வச்சுருக்காங்க. வந்து நல்லா படித்து பாருங்கள். குகை உள்ளே சுற்றி பார்க்கலாம், நிறைய இடம் இருக்குது. எல்லா குறளும் வரிசையாக எழுதி வச்சுருக்காங்க.
பத்துமலை வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல நல்லா படித்து பார்க்குறதுக்கு இடம் இருக்குது. ராமபுராணம், கம்பபுராணம், எத்தனை படை வீடுகள்லாம் இருக்குது. எல்லாமே இந்த இடத்துல இந்த குகைக்குள்ளே மலைக்கு இடையில இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு நாங்கள் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டோம். நான் அவ்வளோ இருக்குது நமக்கு இப்போதான் புரியுது. அதுக்கு வர பெயிண்டிங்கு, அதுக்கு பக்கத்துலேயே உண்டான கதைலாம் இருக்குது. நிறையா எழுதியிருக்காங்க. படிக்க தான் எங்களுக்கு டைம். நாங்கள் டக்குன்னு வீடியோ மட்டும் எடுத்து வந்துட்டோம். நீங்களும் இந்த இடம்லாம் வந்து நல்லா சுற்றி பாருங்கள். மேலே மேலே மலை மேலே முருகர் இருப்பார். முருகரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கோகுலில் வந்து பாருங்கள். வெளியே டிக்கெட்டு போட்டுருப்பாங்க. என்ட்ரி டிக்கெட் 10 வெள்ளி மேக்ஸிமம் இருக்கும் ஒரு ஆளுக்கு. இது பாருங்கள், இந்த குறளை பாருங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் ஒன்றே உலகு. அந்த மஸ்ட்டு குறள் இங்கே இருக்குது. மிச்சம் எல்லாம் உள்ளே இருக்கு. அதுக்கப்புறம் உள்ளே வாங்க. உள்ளே இன்னும் சுற்றி பார்க்க இடம் இருக்கு மாட்டேங்குது. வாங்க, இன்னும் குகை முடியவே இல்லை. இன்னும் உள்ளே இன்னும் இருக்குது குறள்லாம். சிலைலாம் நிறையா செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த குறளுக்கு உண்டான எப்படி சொல்கிறது, குறளுக்கு உண்டான பொருள் மாதிரி பக்கத்துலேயே அந்த சிலைங்கெல்லாம் வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உள்ளே வந்தால் உள்ளே பாருங்கள் எப்படி லைட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. சிலையும் அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணி நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் குகைக்குள்ளே வந்தீங்கன்னா இன்னும் ஒரு பாம்பு குகை இருக்கும். அங்கே என்ன பார்த்தீங்கன்னா கழுத்தில் பாம்பு போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் என்ன அங்கே கேமராலாம் அலோடு இல்லை. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுறோம் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு போடுறோம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நான் உட்காந்துட்டு அடுத்த வீடியோ எடுக்க கிளம்பியாச்சு. டாட்டா பாய்.